ஒரு சீடர் என்பவர் சீடத்துவத்திலே வளர வேண்டும் என்றால் செயல்படும் முன் ஒரு சீடர் செவிசாய்க்க வேண்டும் என்ற அருமையான விழுமியத்தையும் பேதுரு நமக்கு இன்று கற்றுத்தருகிறார். நர்சியா புனித பெனடிக்ட் தனது துறவற சட்டத்தை ஒரே ஒரு சொல்லில் தொடங்குகிறார். அது வேறொன்றும் இல்லை, செவிமடு என்பதுதான். இரவு முழுவதும் ஒரு மீன்பாடும் கிடைக்காத நிலையில் நொந்து போயிருக்கின்ற புனித பேதுரு தோல்வியை சந்தித்திருக்கின்ற சூழலில் வலையை வலப்பக்கம் போடுங்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைக்கு செவி சாய்க்கிறார். ஆக சீடத்துவம் எதிலிருந்து தொடங்குகிறது என்றால் கடவுளின் குரலை கேட்பதிலிருந்து, கடவுளின் குரலுக்கு செவி சாய்ப்பதில் இருந்துதான் சீடத்துவம் தொடங்குகிறது என்பதை புனித பேதுரு தனது வாழ்வால் நமக்கு எண்பித்து காட்டியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரே வலைதான், ஒரே கடல்தான், ஒரே மீனவர்தான். ஆனால் முன்பு கிடைக்காத மீன்பாடு இப்பொழுது அதிகமாக நிறைவாக கிடைக்கிறது என்றால் ஒரே ஒரு காரணம், பேதுரு ஆண்டவர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்தார், அவரது குரலை கேட்டார் என்பதுதான். சிந்தித்து பார்ப்போம். இன்று நாம் வாழக்கூடிய இந்த உலகில் நாம் அனைவருமே அதிகமாக பேசுவதற்குத்தான் விரும்புகிறோமே ஒழிய கேட்பதற்கல்ல. கோவிலுக்கு வருகின்ற போது ஒன்று நமக்கு அருகில் இருப்பவரிடத்திலே பேசுகிறோம், இல்லை என்றால் கடவுளிடத்திலே பேசுகிறோம். ஆனால் என்ன ஒரு பரிதாப நிலை என்றால், கடவுள் நம்மிடம் பேச முயலுகின்ற போது நாம் ஆலயத்தில் இருந்து எழுந்து சென்று விடுகிறோம். பிரியமானவர்களே, கடவுள் நம்மிடம் பேச முயலுகிற போது அவர் பேசுவதை கேட்க மறுக்கிறோம், மறக்கிறோம், தவிர்க்கிறோம் என்பதை இன்றைய நாளிலே புரிந்து கொண்டு நமது ஜெப நேரங்களில் நாம் கடவுளிடம் பேசுவதை குறைத்து கடவுள் நம்மிடம் என்ன பேச விரும்புகிறார் என்பதை கேட்க, அவரது குரலுக்கு செவிசாய்க்க முயல்வதுதான் உண்மையான சீடத்துவம் என்ற புனித பேதுரு கற்றுத்தந்த விழுமியத்தை நமது வாழ்விலே கடைபிடிக்க நாம் இன்று சிறப்பாக அழைக்கப்படுகிறோம்.